இப்போ நான் என் பேரை சொல்றேன். என் பேருக்கு என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே பார்க்கலாம். ஓகே. ரஞ்சித் குமாருக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ரஞ்சித் குமார் வயசு என்ன இருக்கும்? 29. வாடா மீனாட்சி. ரஞ்சித் குமாரோடைய பேரில் ஒரு ஜோசியம் பாடுறா. ரஞ்சித் குமார் மனசில் நினச்சது நடக்குமா? எதிர்பார்க்குற காரியங்கள் கைகூடுமா? ரஞ்சித் குமாருக்கு தெய்வ துணை இருக்குதா? கஷ்டங்கள் விலகுமா? கவலைகளானது மாறுமா? குழப்பங்கள் தீருமான்னு பாரு. ரஞ்சித் குமார் யார் பேர்? என் பேர் தான். உங்கள் பேருங்களா? அதாவது ரஞ்சித் குமார் உங்களுடைய ராசியை கொண்டு, உங்களுடைய அமைப்பை கொண்டு 1லிருந்து 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கள். 6. 6 கூடியவன் கலகத்தை குறிக்கிறான். ஓகேவா? சரி. 6 கூடிய அர்த்தம் கலகுன்னு சொல்லுவாங்க. கலகுன்னு சொன்னால் ரஞ்சித் குமார் இப்போதைக்கு மனசில் ஏதோ ஒரு காரியமோ ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி இப்போ உங்கள் மனசு குழப்பத்தில் இருக்கு. சொல்லுது புரியுதா? ஆனால் ரஞ்சித் குமார் உங்கள் ராசிக்கு கிளி எடுத்திருக்கிற ஆரிடம் வந்திருக்கிற ஜோஷியம் யார் படம் வந்திருக்குன்னா குறையது வராது. அப்போ நான் கும்புற முருகபெருமானே வந்திருக்கிறார். முருகபெருமான் வந்தனால கெட்டது கிடையாது, கெட்டதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இனிமேல் நடக்கிறது நல்ல நேரம் நல்ல டைம் தான். ஆனால் இப்போ கொஞ்சம் பொறுமையாகிருங்க. தை பொறுக்கணும், உங்களுக்கு வழி பொறுக்கும். ஓகே. நீங்கள் நினைக்கிற காரியம், எதிர்பார்க்கப்படுற காரியம் எல்லாமே உங்களுக்கு கூடி வரும். பார்க்குற வேலை தொழிலையும் சரி இடமாற்றத்தை உருவாக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் கூடி வரும். எதுலேயும் அவசரப்படாதீங்க, அர்ஜென்ட் படாதீங்க, யாருக்கிட்டையுமே எதையுமே சொல்லிட்டு செய்யாதீங்க. எதை செஞ்சாலும் எதை பண்ணாலும் மனசோட வச்சு செய்யுங்க. ரஞ்சித் குமார் மனசாலெலாம் துணை இல்லை, தெய்வம் தான் துணை இருக்குது. முருகரே வந்திருக்கிறாரு. எந்த கெட்டதில் நல்லா இருக்கு. உங்களுக்கு மனசில் சந்தேகம் குழப்பம் ஏதாவது இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன்.